வயநாட்டில் மண்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து அடித்து வரப்பட்ட உடல்கள் 25 கிலோமீட்டர் தள்ளி கிடைக்கும் நிலை காணப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களை களத்திலிருந்து பதிவு செய்திருக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். அதனை பார்க்கலாம். வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவின் தாக்கம் அருகே உள்ள மலப்புரம் மாவட்டம் வரை எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட உடல்கள் முண்டக்கையில் இருந்து அடித்து செல்லப்பட்டுள்ளன. 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நலம்பூர் அப்படிங்கிற பகுதிக்கு தான் சென்றிருக்கிறது. இறந்த உடல்கள் 50க்கும் மேற்பட்ட உடல்கள் இருக்கும் என கூறப்படும் நிலையில அந்த உடல்கள் ஒவ்வொன்றாக தற்போது மேப்பாடியில் உள்ள பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு கொண்டு வரப்படும் அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 8க்கும் மேற்பட்ட உடல்கள் கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில தற்போது 15 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலமாக வரிசையாக கேரள மாநிலம் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மூலமாக இந்த உடல்கள் இங்கு கொண்டு வரப்படுகின்றன. இந்த பஞ்சாயத்து அலுவலகம் முழுவதுமேயே இந்த நிலச்சரிவினால் ஏற்பட்ட அதிக பாதிப்பிற்கு உள்ளான மக்களால் சூழப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தங்களுடைய உறவினர்கள் யார், இறந்த உறவினர்களுடைய உடல் எங்குள்ளது என்கிற ஒரு பரிதவிப்போடும் மரண ஓலத்தோடும் ஆம்புலன்ஸ் சத்தத்தோடும் தான் இந்த பகுதி முழுவதும் காட்சியளிக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.